இதான் முந்திரி கொட்டை. அப்ப கொட்டை பத்திரல தப்பிச்சு எப்படியாவது ஓடிவிடு. கோழி பெடக்கோழி இதுதான் முந்திரி. இதுல யார் சார் வரே? இவரை தெரியல. இவரு வேற யாரும் இல்ல, நமக்கு இருக்கிற மானங்கட்ட ஃப்ரெண்டுகள்ல இவனும் ஒருத்தன். சேச்சே அப்படிலாம் சொல்லக்கூடாது, நல்ல மகத்தான ஃப்ரெண்டு தான். இவனோட ஊருக்கு தான் நம்ம ஊர்வலம் போக போறோம். வணக்கம் மக்களே, இன்னைக்கு என்னன்னா நம்ம நண்பனோட வில்லேஜுக்கு வந்திருக்கிறோம். இங்க என்னன்னா ஒரு 20 வருஷத்துக்கு முன்னாடி வீடு கிராமம்லாம் எப்படி இருந்ததோ அப்படியே இன்னும் இருக்குங்க. அந்த பழைய வீடு, அந்த ஓட்டு வீடு, அது எல்லாமே பார்க்க சுவாரஸ்யமா இருக்குது. கண்டிப்பா நீங்க வீடியோ கடைசி வரை பாருங்க, உங்களுக்கு அப்பதான் புண்ணியம் கிடைக்கும். வெல்கம் டு மட சாம்பிராணி விலாக். அட, நம்ம தமிழ்நாட்டோட பண்பாடு என்ன தெரியுமா? நம்ம வீட்டுக்கு வந்தவங்களுக்கு சாப்பாடு போடுறது. அதே மாதிரி தான் நாங்கள் வீட்டுக்கு வர்றோன்னு தெரிஞ்ச உடனே என் ஃப்ரெண்டோட அம்மா வந்து நல்ல பிரியாணி ஒன்று, மட்டன் குடலில் நல்ல ஒரு கிரேவி செஞ்சு வச்சுருந்தாங்க. கூச்சமே இல்லாமல் வெளுத்து கட்டணும், செம்மையாக இருந்தது. நமக்கு எப்பவுமே சோறு தானங்க முக்கியம். போன சொல்லிடலாம், கிளம்புறாப்ப சொல்லிடலாம், எல்லாம் அங்கே போயிடுவாங்க. பிரியாணி நல்லா இருக்கு, நல்லா இருக்குன்னா ரெண்டாவது சொல்லணும், சாப்பிடணும் இல்ல. 1000 பேர் வீச்சரவோட எகுத்து வந்தாலும் எகுத்து நிக்கிறோம்டா இந்த மாதிரி கொடுத்து. ஆனா நீங்க காட்டுற பாசத்துல என் கண்ணெல்லாம் கலங்குது. நம்ம யார் வம்புக்கும் போறது இல்ல, யார் தும்புக்கும் போறது இல்ல. ரத்தம் ஓட்டது நல்லதான். தப்பிச்சு எப்படியாவது ஓடிவிடு. சூப்பரா இருக்கு. என்னண்டா, வீட்டுக்கு ஒரு மாமரம், பலாமரம், செம்பருத்தி செடி, பழைய ஓட்டு வீடு, காத்து, இயற்கை, சந்தோஷமான குடும்பம். இதுக்கு மேல என்னங்க? நம்ம ஊர்லாம் மாறிடுச்சுடா. நம்ம ஊர்லாம் எவ்வளவு மாறிச்சுலடா. அதெல்லாம் மச்சி வீடாக காங்கிரீட் வீடாக கட்டிட்டாங்க. ஒரு செம்ம பிஞ்சியாதுடாண்டா ஒருத்தவங்க எப்படிடா இருக்கும். நான் ப்ரோ ஒரு அளவுக்கு தான் ப்ரோ, எல்லாமே சும்மாலாம் நோண்ட கூடாது ப்ரோ. ஹைட் 10மா தெரியுது, நீ மூடு. டேய், அது காலு உள்ள இருந்தா ஒன்றும் செய்யல, உள்ள விழுந்தா ஒண்ணும் செய்யாது, லைட்டா கண்ணு எரியும். அப்படியே நீங்க கண்ணு குருசும் போவோம். அவளை நல்ல வேலை. உள்ள விழுந்துச்சா வெளியே விழுந்துச்சானே? என்ன தெரிகிறது? கொண்டடா மாங்காய் விட்டுற சரியான கத்திரா. 3 வருஷமா பில்டப் தான் கொடுக்கறாரு, உன்னத்தையும் உடைக்க மாட்டேங்கிறாரு. நீ ஆளை வெட்ட தாண்டா அருவா தூக்குவ, நான் மாங்காய் வெட்டுறதுக்கு மரத்தை வெட்டுறதுக்கு. நாக்குல நக்கி பார்த்தா ஒரே புளிப்பு. இதோட சீசனில் இந்த முந்திரி பழம் வச்சுருக்க தோட்டக்காரங்களுக்கு நல்ல ஒரு வருமானம் இருக்குங்க. ஏன்னா நம்ம ரொம்ப காஸ்ட்லியாக ஹெல்த்தான ஃபுட்டாக ஒன்று சாப்பிட்றோம் பார்த்தீங்களா, கேஷ்யூ நட்ஸ். அது வந்து இந்த பழத்தோட கொட்டையிலிருந்து தான் வருது. இந்த பழத்தோட கொட்டையை காய போட்டு ப்ராசஸ் பண்ணி நிறைய மிஷினரி மூலியமாலாம் நமக்கு க்ளீன் பண்ணி ஃப்ரெஷ்ஷாக செம காஸ்ட்லியாக வருது பார்த்தீங்களா, கேஷ்யூ நட்ஸ், முந்திரி கொட்டை, முந்திரி பருப்புன்னு சொல்லுவாங்க இல்லையா, அது. இங்கே பாருங்க வீடை, பழைய கால வீடை. இந்த மாதிரி வீடை இப்போ உள்ள மக்கள் யாருமே பார்த்துருக்க. அது இல்லாமல் இந்த 2K கிட்ஸ்லாம் சுத்தமாக பார்த்துருக்க மாட்டானுங்க. 90 கிட்ஸுக்கெலாம் இது ஒருத்தான ஒரு நல்ல ஒரு அனுபவம் உள்ள வீடாக இருக்கும். ஏன்னா நானும் கிட்டத்தட்ட 90 கிட்ஸ் தான். என்ன பீலிங்கா இல்ல பீலிங்கான்னு யாருங்க இவரு? பாக்குறதுக்கு செம்ம காமெடி பீஸா இருக்கு. இது இந்த வீட்டில் உட்காந்து இவர் குடிக்கிறதுனால அவர் ஒரு திருப்தியாக இருக்குதான். சரி, அப்படியே கொட்டை சப்பி. இதெல்லாம் பண்டைய கால கட்டிடக்கலை. அந்த ஓடை பாருங்களேன், சின்னதாக இருக்குது. இதில் ப்ளஸ் என்னென்னா அது அடிக்கிறதுக்குறாங்க பாருங்க, அதுதான் பயங்கரமான ப்ளஸ்ஸு. ஒரு சொட்டு தண்ணி உள்ள விடாது. சில ஊரில் சொல்லுவாங்க, ஏல முந்திரி கொட்டை மாதிரி முந்தாதலைன்னு. அதுதான், அது இந்த பழத்தை வச்சு தான் சொல்லுவாங்க. ஏன்னா எல்லா பழத்துலையுமே வந்து கொட்டை உள்ளதான் இருக்கும், இந்த பழத்தில் மட்டும்தான் கொட்டை வெளியே இருக்கும். அதனால தான் சொல்லுவாங்க முந்திரி கொட்டை மாதிரி முந்தாதலை அப்படின்ட்டு. இதை புரிஞ்சுக்கிட்டீங்களா? இந்த பழமொழி என்ன பழமொழின்னு?
அவன் இன்னும் திருந்தல மாமா. இன்னும் ஒழுகுத பையன். அது இல்லாமல் இந்த பழத்தை கட் பண்ணி நல்லா கொஞ்சம் உப்பையும் போட்டு அப்படியே விரசி சாப்பிட்டு பார்த்தோன்னு வைங்களேன், அல்டிமேட்டாக இருக்குங்க. இந்த பழத்தில் அவ்வளோ தண்ணி இருக்குங்க ஒரு பழத்துலேயே. ஏன்னா சாப்பிடும் போதே நீங்கள் பார்த்துருப்பீங்க. ரொம்ப வெயிலுக்கு ரொம்ப நல்லது இது. நம்ம ஊரில் ஏன் கொல்லாம்பழம்னு சொல்கிறாங்க? எங்கள் ஊரில் கொல்லாம்பழம், கொல்லம்பழம். ஆமா, கொல்லாம்பழம், அண்டிப்பழம். இந்த பழத்துக்கு ஒரு பேர் இப்பதான் கேள்விப்பட்டேன். ஐயோ பாவம், அவரே கன்ஃபியூஸ் ஆயிட்டாரம்மா. இல்லண்ணா அவன் திரும்பவும் ஆரம்பிச்சிட்டோம்னா. என்னடா சொல்ற? என்னடா இவன் சோத்துக்கு செத்தவனா இருப்பானோ? நல்லா கொட்டையை சாப்பிட்ற மாதிரி இருக்கு. என்னை மிருகம் ஆக்கிறாரா? மிருகம் ஆயிட்டடா. இது ஒருத்தன் ஒரு வீடியோட ஒரு இதில் போட்டு காலை வச்சு ஜக் ஜங்குன்னு மிதிப்பான். ஜூஸ் மாதிரி வரும், அதை அப்படியே பிடிச்சி அப்படியே குடிப்பான். அது சொல்லிட்டு வர சொல்றேன். கைப்புள்ள இன்னும் ஏன்டா முடிச்சுக்கிட்டு இருக்க? The next day. அப்படியே ஜம்முன்னு ஒரு தூக்கத்தையும் போட்டு, மச்சான் டைம் ஆச்சுடா மச்சான், கிளம்புறோம்டா சென்னைக்கு அப்படின்னு சொன்னோடனே, மச்சான் வண்டியரா சின்ராசுன்னு சொன்னோடனே ஒரு வண்டி வந்தது. இதுதாங்க நம்ம வில்லேஜ் புல்லட்டு. வில்லேஜ்லாம் ரொம்ப அழகாக யூஸ் பண்ணுறாங்க. இந்த ஊரில் பெரிய சர்ச் ஒன்று இருக்குங்க, சும்மா சொல்லக்கூடாது, அவ்வளோ பெருசு. நிறைய நல்ல விஷயங்கள் இருந்தது, இன்னும் நிறைய விஷயங்களும் இருக்குது. பட் நமக்கு டைம் இல்லை, அதனால் நாங்கள் கிளம்புறோம். சாரி சரி 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 இந்த ஊரோட அட்ரஸ் சொல்ல மட்டும் பாருங்க. இது ஒன்றும் இல்லை, அரியலூர் மாவட்டம் ஜெயங்கொண்டம் ஆண்டிமடம் என்ற கிராமம் தான் இது. வேற என்ன, மீண்டும் அடுத்த ஒரு விழாக்கோட சந்திக்கிறோம். அன்போடும் பண்போடும் விடைபெறுகிறோம். மட சாம்பிராணி விழா. பாய் 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 பாய்.